இப்போ நம்ம சொன்ன விஷயமெல்லாம் கிட்டத்தட்ட ஸ்கூல் குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து காலேஜ் முடித்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், மேலும் மேரேஜ் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகி ரன் பண்ணிக்கணுங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வயசானவங்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் கிட்டத்தட்ட 1 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளேயே புரிய வைக்க முடியும். இப்படி புரிய வச்சிட்டோன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக அவங்களால அந்த லைஃப்பை ரன் பண்ண வைக்க முடியும். இதுதான் விஷயம். இதெல்லாம் புரியாமலேயே ஒரு கல்வியை லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி மேலும் வந்து அந்த கல்வி லைஃபுக்கு ஒரு யூஸும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதிகமாக யூஸ் ஆகிறதில்ல அப்படின்ற அளவுக்கு நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இங்கே பூமிக்கு வந்தோன்னா அதை ருசித்து அழகாக வாழ்ந்துட்டு போக தான் நாங்கள் இங்கே வந்துட்டுருக்கோம். ஆனால் வந்து அதை பெரிய கடினமானதாக்கி இங்கே தற்கொலை, கொலை, அதுக்கப்புறம் சண்டை சச்சரவுகள் அதிகமாகி ரொம்ப வாழ்க்கையை வந்து ரொம்ப கடினமாகி கொண்டிருக்குது. இது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபுட்டு, 2வது குறைஞ்சபட்சம் உடல் உழைப்பு, 3வது உங்கள் கோல். நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆனாலும் சரி, அதை வந்து அச்சீவ் பண்ணாலும் அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறதுல நீங்கள் பயணிச்சிட்டே இருக்கணும். ஓடுன்னு ஓடிட்டே இருக்கிறதுன்றது சொல்கிறதில்ல. அதை தாண்டி இப்போ குறிப்பிட்ட எல்லைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க. அந்த எல்லையை தாண்டி எல்லையை கடந்துடுறீங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் எல்லையை நீங்கள் விரிவுபடுத்தின்னு அது வரைக்கும் நீங்கள் பயணிக்கிறீங்க. ஸோ மக்களுக்கு இதான தேவையான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் மேலும் மேலும் அதை எப்படி விரிவுபடுத்தலான்னு சிந்தனையோட உங்கள் கோலை பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கும் தருவாய் வரைக்கும் நீங்கள் போயிட்டே இருந்தால் இந்த லைஃப் போரும் அடிக்காது. ப்ளஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சுகமானதாக இருக்குன்றது விஷயம். இப்படி தான் இருக்கணுமே. மற்றபடிக்கு நான் போதும் என் லைஃப் செட்டில் 30,000 கிடச்சா என் லைஃப் செட்டில், இல்லை இவ்வளோ இந்த வழக்கு ஜெயித்தா என் லைஃப் செட்டில், அந்த மாதிரின்னு இல்லை. நீங்கள் எவ்வளோ கோடி கூட சம்பாரிச்சிக்கோங்க, அது விஷயம் கிடையாது. ஆனால் அடுத்து பயணிக்கணும். போதும்னு ஒரு இடத்துல உட்காரக்கூடாது, மேலும் மேலும் கொண்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் விஷயம். இது திறன்பட செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தான் ஒன் ஆஃப் தி என்ன சொல்கிறது, உங்கள் இதுக்கு நீங்கள் வின்னராக இருக்க முடியும். இதுதான் விஷயம்.